வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து Node.js தேவைப்படும். ஸோ Node.js இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு Node.js இன்ஸ்டால் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ப்ரீபில்ட் இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் லிங்க் கூட கிளிக் பண்ணி ப்ரீபில்ட் இன்ஸ்டாலருக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி Node.js அப்படின்னு காமிக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சேவ் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏன் Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்பவுமே ப்ரௌசரில் தான் ரன் ஆகும். ஸோ நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ணுற மூலியமாக தான் ரியாக்டில் பண்டில் பண்ண முடியும். இல்லைனா சர்வர் சைடில் வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா Node.js வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி NPM பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குலாம் Node.js வந்து ரொம்ப தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து VS கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ VS கோட் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு கோடிங் எழுதுகிறோம், நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கோடிட்டர் தேவை. அதுதான் VS கோட். இருக்கிறதுலே ஒரு ரொம்ப பாப்புலரான கோடிட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து VS கோடு தான். அதுக்கப்புறம் Visual C++ Redist அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. Visual C++ சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, Visual C++ சில கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து சில தடவை வந்து நீங்கள் ஏதாவது கோட் ரன் பண்ணும்போது சில பைனரிலாம் மிஸ் ஆகிருக்கும். அதனால் இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் 3 சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் VS கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து VS கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ VS கோட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கலாம். இல்லைனா இது வந்து புதுசாகவும் இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து வேறு மாதிரி கூட இருக்கலாம். அடுத்து வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிட்டேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ரிட்டேர் எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு கோடு எழுதுகிறோன்னா அந்த கோடை வந்து ரொம்ப கசகசன்னு இல்லாமல் அந்த கோடை வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ப்ரிட்டேர். இப்போது ப்ரிட்டேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் செட்டிங்ஸ் போயிட்டு டிஃபால்ட் ஃபார்மேட்டருக்குள்ளே போயிட்டு இது கிளிக் பண்ணி ப்ரிட்டேர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ப்ரிட்டேர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரிட்டேர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபார்மேட் ஆன் சேவ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எடிட்டர் ஃபார்மேட் ஆன் சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து கோடு எழுத சேவ் பண்ணக்கப்புறம் அந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரிட்டேர் மூலமா ஃபார்மேட் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து ESLint அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ESLint எதுக்குன்னா, நம்ம வந்து லிண்டிங்லாம் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரியாக்ட் படிக்கும்போது நான் வந்து சொல்லித்தரேன் அது ஏன் யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா OneDark Pro. ஸோ OneDark Pro தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்த தீம் வந்து யூஸ் பண்ணணும்னா இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தீம்ஸ் போயிட்டு கலர் தீமில் வந்து OneDark Pro டார்க்கர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அதுக்கடுத்து என்ன தேவைப்படும்னா, இந்த ஆட்டோ ரீநேம் டேக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து HTML வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேக் வந்து எடிட் பண்ணுறோம்னா அதோட க்ளோசிங் டேகும் வந்து எடிட் ஆயிரும். அப்புறம் ஃபைனலாக இப்போது கோகா அப்படின்ட்டு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம கோட்லேயே வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம அடுத்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம போக ஏதாவது எக்ஸ்டென்ஷன் வேணும்னா போக கோர்ஸ்லேயே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.